இந்த நீட்டுடைய முறைகேடுகள் வந்தவுடன் உடனே நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டார்கள். உடனே இன்று மாலை செய்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் 15ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். ஆனால் முப்பெரும் விழாவும் பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்ற நம்முடைய வேட்பாளர்களை அழைத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில நன்றி அறிவிப்பு கூட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆகையால் அந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி போயிருக்கிறது. அதை முதன்மையாக இளைஞர் காங்கிரஸ் நடத்தியதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீட் முறைகேடு என்பது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம். இதுல மிகப்பெரிய வணிகம் இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது, சூதாட்டம் இருக்கிறது. ஏழை எளிய மக்களும் கிராமப்புற மக்களும் இந்த நீட்டை எட்டி பார்க்க முடியாது. என்ன காரணங்கள் என்று சட்டப்பேரவையில தொடர்ந்து பேசி வருகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட்டை எதிர்த்து ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அனைத்து கட்சி கூட்டத்தை கொண்டு வந்தார். அனைத்து கட்சி கூட்டத்திலும் நாங்கள் கலந்து கொண்டோம். அதில் நாங்கள் சொல்லியது எல்லாம் பாஜகவும் பொதுவெளியில காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்லுவார்கள். சில கட்சிகளும் தெரியாமல் பேசுவார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2014ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. என்ன ஊழல்? அது தனியார் மருத்துவக் கல்லூரியில கேத்தான் தேசாய் என்பவர் முறைகேடாக அனுமதி கொடுத்திருக்கிறார். இதுக்கு விசாரிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சி, மன்மோகன் சிங்குடைய தலைமையில் ஆட்சி கைது செய்தார்கள். கைது செய்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கேத்தான் தேசாய் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது மாநிலங்களவையில் ஒரு அமைப்பை, நிர்வாகத்தை குழு அமைத்து இதை விசாரிக்க வேண்டும், இந்த குழு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று அமைத்தார்கள். ஒரு குழு சதீஷ் சர்மா குழு. சதீஷ் சர்மா குழு தெளிவாக சொல்லிவிட்டது, தனியார் மருத்துவக் கல்லூரியில் முறைகேடை நடத்துவதற்கு நாம் சில நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்று. யாருமே நீட் என்ற வார்த்தையை பிரயோகிக்கவில்லை. உடனே நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றம் தடையாணை வழங்கியது, நீட் தேவையில்லை என்று. காங்கிரஸ் ஆட்சி முடிந்து விட்டது. 2014 ஜாம்பவனாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த தேசத்தை காப்பவன் என்று கடவுளாக அவதாரம் எடுத்து வந்தேன் என்று சொல்லுகின்ற மோடி ஆட்சிக்கு வந்தார். எப்பொழுது வந்தார்? மே மாதம் ஆட்சிக்கு வந்தார். ஜூலை மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சங்கல்ப் என்ற ஒரு அமைப்பு, நீட் ஏற்கனவே தடையாணை இருக்கிறது, அதை கொண்டு வர வேண்டும், நீட்டு தேர்வு வேண்டும். இந்த சங்கல்ப இயக்கம் என்ஜிஓ யாருடைய இயக்கம்? நாக்பூரில RSS நடத்துகின்ற இயக்கம். RSS அனுப்பி இந்த நீட்டை கொண்டு வர வேண்டும், நீங்கள் வாதியாக போங்கள், ஒன்றிய அரசு பிரதிவாதியாக வரும் என்று உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். சங்கல்ப இயக்கம் சொன்னது நீட்டு வேண்டும், என்னென்ன காரணங்கள் என்று. உடனே அரசு, மோடியுடைய அரசு, ஒன்றிய அரசு சொல்லுகிறது, நாங்கள் நீட்டை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வரலாறு தான் நீட் வந்தது, மோடி ஆட்சி கொண்டு வந்தது. காங்கிரசிற்கும் நீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் நீண்ட நெடிய நேரம் கூட அதை பற்றி நான் வாதம் செய்ய தயாராக இருக்கிறேன். காங்கிரஸ் தடுத்து நிறுத்தியது நீட்டை. இதில் தலையிடக்கூடாது. The autonomous body, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, MCI, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், நியாயமான முடிவை எடுங்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியிலே டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நினைத்திருந்தால் இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போட்டு அப்பவே நாங்கள் கொண்டாந்திருப்போம். இது நீட்டு தேவையில்லை என்று கைவிடப்பட்டது. சங்கல்ப இயக்கம் யாருடைய இயக்கம்? சங்கல்ப இயக்கம் RSS உடைய இயக்கம், ஒரு NGO. சங்கல்ப இயக்கம் தானே உச்ச நீதிமன்றத்தில் மனுதாரராக போகிறார். அப்பொழுது RSS-ம் BJP-யும் சேர்ந்து கொண்டு இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள். சரி, நீட்டை கொண்டு வந்தீங்க. அடுத்தது பைஜி என்ற நிறுவனம். யாருக்கு இந்த பைஜி நிறுவனம்? இந்த பைஜி நிறுவனத்துல யார் ஸ்டேக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர்? அமித்ஷா போன்றவர்கள், அம்பானி போன்றவர்கள், அதானி போன்றவர்கள் அந்த இயக்கத்தை நடத்துகிறார்கள். அதுதான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் நீட். எங்க பார்த்தாலும் போட்டிருக்கோம். உங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை வருடத்திற்கு சம்பாதிக்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான கோடியுடைய வருமானம் எங்கே செல்கிறது என்பதையும் ஆய்வு செய்திருக்கிறது. பாஜக அக்கௌண்ட்டுக்கு போகுது. தொடர்ந்து அரியலூர் அனிதா முதல் இன்று ரமேஷ் வரை தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களே. எதற்காக இந்த தற்கொலை படலம்?
அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நீட்டை அனுமதிக்கவில்லையே. ஜெயலலிதாவுக்கு பெரியவராது. ஜெயலலிதா இப்ப நட்டா பாஜகவுடைய தலைவர் மீண்டும் வந்திருக்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா. அவர் அப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 2004 இருந்து 9, 14 இருந்து 19 வரைக்கும். அப்ப அவர்கிட்ட தெளிவா சொன்னாங்க, யூனிஃபார்ம் சிலபஸ், மெட்ரிகுலேஷன் சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸ், போர்டு சிலபஸ் இருக்கு. ஆனால் சமச்சீர் கல்வி எல்லா மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டில் சீரான கல்வி வரும்போது நாங்கள் இந்த நீட்டை எடுத்துக் கொள்ளுகிறோம் வேண்டாம் என்று தடை வாங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, யார் ஆட்சிக்கு வந்தாங்க, யார் அந்த நீட்டை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் நீட் வந்த பிறகு ஒரு வருடம் பிரச்சனை. நம்ம குழந்தைங்க துணி போட்டு போனா கத்திரிக்கோள் எடுத்து துணியை கட் பண்றது, கம்பளை கட்டி வச்சுட்டு போடுறது, மூக்கத்தியை கட்டி வச்சுட்டு போடுறது, தாலி இருந்தா தாலி சரடை எடுத்து வச்சுட்டு போடுறது. இவ்வளவு பெரிய கொடுமைகள் இது தேவையா? சரி, நீட்டுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மருத்துவம், தமிழ்நாட்டுடைய சுகாதாரம், தமிழ்நாட்டுடைய மக்கள் நல்வாழ்வு எப்படி இருந்தது? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி முதல் இன்று வரை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் சுகாதாரத்துறை நம்முடைய மாநிலம் தான். அப்ப இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மருத்துவர் ராமச்சந்திரன், மருத்துவர் சதாசிவம், பேரறிஞர் அண்ணாவிற்கு மருத்துவம் பார்த்தவர், இப்ப இருக்கிற மோகன் ராமேஸ்வரன், இப்ப இருக்கிற KR பழனிசாமி, இப்ப இருக்கிற ரீரா, இவர்கள் எந்த நீட்டை படிச்சுட்டு வந்து உலக புகழ்பெற்ற டாக்டரா மருத்துவரா இருக்காங்க. அப்ப நீட் என்பது மக்கள் மீது திணிக்கப்பட்டது. RSS உடைய ஒரு அஜெண்டா. RSS கிராமத்தில் இருப்பவர்கள், ஏழை எளிய மக்கள் படித்து மேலே வரக்கூடாது, படிப்பு அறிவு இல்லாதவர்களை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும், கிராமம் கிராமமாக இருக்க வேண்டும், யாரும் மேலே வரக்கூடாது, ஆனால் ஒரு சாரார் மட்டும் படித்து வர வேண்டும் என்றுதான் இந்த நீட்டை பாஜகவும் RSS சேர்ந்து திணித்தது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, உதித் சூர்யா பக்கம் கூட போல ஒரு உதித் சூர்யா என்ற மாணவர் என்ன பண்ணாரு, மும்பையில போய் பரீட்சை எழுதுறார். அந்த தேர்வு எழுதிட்டு வரும்போது அவர் தேர்ச்சி பெற்றார், 720 மார்க் வரை வாங்கிட்டார். நீட்ல சென்னையில வந்தார். அவருக்கு கெமிஸ்ட்ரி என்னன்னு தெரியல, பயாலஜி என்னன்னு தெரியல. டீன் சந்தேகப்படுறார் மருத்துவர்லாம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஏபிசிடிய மருத்துவத்தை பத்தி தெரியல, இவன் எப்படி மருத்துவரா 720 மதிப்பெண் பட்டு வந்திருக்கான், எங்க எழுதுனான்னு எடுக்கிறாங்க. சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. சிபிஐ கண்டுபிடிச்சது, இவன் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு செய்திருக்கிறான். உதித் சூர்யாவும் சிறைக்கு போனாரு, உதித் சூர்யாவுடைய தந்தையும் சிறைக்கு போனார். இதெல்லாம் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.